அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வரக்கூடிய ஃபியூரன் அப்புறமா thiophene இந்த ரெண்டோட முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூரன் thiophene இதிலிருந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டே இருக்கிறாங்க, அதனால் ரொம்பவே கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஃபியூரன். அப்போ இதில் ஃபியூரனுக்கு எப்படி நம்பர் கொடுக்குறது? இப்போ ஃபியூரனில் பாருங்கள் 4 கார்பன் இருக்குது, 1 2 3 4 ஒரு ஆக்சிஜன். அப்போ இதுக்கு ஏன் ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னாச்சுன்னா இதில் ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் இருக்குது. எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன், இது ஒன்று மட்டும் என்னது இந்த ஹெட்டிரோ ஆட்டம். ஓகே, கார்பன் ஹைட்ரஜன் இல்லாமல் வேற ஒரு ஆட்டம். அதனால தான் இதுக்கு பேர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்பர் கொடுங்க. ஆக்சிஜனுக்கு 1, அதுக்கடுத்து கார்பன் 2, அதுக்கடுத்து 3 4 5. அதுக்கப்புறமா இதில் ஒரு சிஹெச் இருக்குது. ஓகே, இதில் ஒரு சிஹெச் இருக்குது, இங்கே ஒரு சிஹெச், இதில் ஒரு சிஹெச். அப்போது இந்த ஹெச் ரெண்டும் என்னது பாருங்கள், ஆல்ஃபா டேஷ். இந்த ஹெச் ரெண்டும் பீட்டா டேஷ். ஓகே, நம்பரிங் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா இந்த ஃபியூரன் ஒரு கலர்லெஸ் லிக்யூட். அதுக்கப்புறமா இந்த ஃபியூரன் பிளேனார் ஸ்ட்ரக்சர். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. ஓகே, அப்போ இது பிளேனாராக நான் பிளேனாராக கூட என்ன செஞ்சிடலாம், கேட்டுடலாம். அதுக்கப்புறமா ரொம்பவே முக்கியமான ஒரு ஒன் வேர்டு பாருங்கள். ஃபியூரன் எப்படி அரோமேட்டிக்கு எப்படி இருக்குது இந்த கம்பேரிசன் பிரோல் thiophene கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி கேட்டுருவாங்க. அப்போ இந்த ஃபியூரன் லெஸ் அரோமேட்டிக் தேன் பிரோல் ஆர் thiophene. அப்போ லெஸ் அரோமேட்டிக்னா மோர் ரியாக்டிவ். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த அரோமேட்டிக் கேரக்டரு எப்படி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போது இது லெஸ் அரோமேட்டிக். அப்போ லெஸ் அரோமேட்டிக்னா என்ன, இந்த ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ்னா என்ன ஆகும், இந்த இதில் உள்ள லோன் பேரை என்ன செய்யாது, ஈஸியாக இந்த ரிங்குக்குள்ளே என்ன செய்யாது, கொடுக்காது. அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால தன்னுடைய பக்கமாக இழுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ ரிங்குக்கு இந்த எலக்ட்ரானை சப்ளை பண்ணாது. ஓகே, அப்போ சப்ளை பண்ணிச்சுன்னா அது மோர் அரோமேட்டிக்காக ஆயிரும். அதனால் இந்த கேஸில் பாருங்கள் லெஸ் அரோமேட்டிக். இப்போ எதை விட லெஸ் அரோமேட்டிக் தான் பிரோல், அதுக்கப்புறமா thiophene. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதோட டைப்போல் மூமெண்ட், ஃபியூரனோட டைப்போல் மூமெண்ட் எவ்வளவு, 0.70. ஓகே, 0.70. அதுக்கப்புறமா TH ஆஃப் டெட்ராஹைட்ரோஃபியூரன், இதோட டைப்போல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 1.73. அப்போ இது ஃபியூரன். ஓகே, அப்போ இதில் இந்த 4 ஹெச் இருக்குது. டெட்ராஹைட்ரோஃபியூரனில் 8 ஹெச் வந்துடும். இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 8 ஹைட்ரஜன் வந்துடும். அதுதான் என்னது சொல்கிறோம் நம்ம, டெட்ராஹைட்ரோஃபியூரன். அப்போ அதோட டைப்பல் மூமெண்ட்டு அப்படியே 1.00 என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது 0.70 டி பை இது 1.73 டி பை. ஓகே, அதுக்கப்புறமா ரெசனன்ஸ் எனர்ஜி பாருங்கள் 15.8 கிலோ கலோரிஸ் பெர் மோல். வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ரெசனன்ஸ் எனர்ஜியை வச்சு என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுக்கு ரெசனன்ஸ் எனர்ஜி அதிகம், அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டுருவாங்க. பிரோல் thiophene ஃபியூரன் அந்த மாதிரி கூட என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு கேட்டுடலாம். ஓகே, அப்போ ரெசனன்ஸ் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அரோமேட்டிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். அப்போ அரோமேட்டிக் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக என்ன செய்யாது, ரியாக்ட் ஆகாது, லெஸ் ரியாக்டிவ். இந்த மூணுத்தையும் மாற்றி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஐஆரில் இந்த சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சு பாருங்கள், 3159, அதுக்கப்புறமா 3128. அப்போ 2 சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் இதில் இருக்குது. அப்போ 2 வேல்யூவும் பாருங்கள், 3159 3128 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் கூட இந்த சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபியூரன் சொல்லி அவங்க செஞ்சலாம், கொஸ்டினில் கேட்டுடலாம். ஓகே, நம்ம இதில் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் வேர்டு எப்படி வேணாலும் என்ன செஞ்சிடலாம், இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து கேட்கலாம். அடுத்தது பாருங்கள் ப்ரிப்பரேஷன். இந்த ஃபியூரனை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து என்ன செய்யலாம், ஃபியூரன் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பால்னார் சிந்தசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம், which of the following gives furan synthesis அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினச்சலாம் கொஸ்டின் கேட்கலாம். கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பால்னார், ஃபீஸ்ட் பீனரி, அதுக்கப்புறமா ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ், ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லி கூட நினச்சிடலாம், கேட்டுடலாம்.
அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மெமரி பண்ணி வைக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், பால்னார், ஃபீஸ்ட் பினரி சிந்தசிஸ் ஃப்ரம் அதர் ஹெட்ரோசைக்ளிக் சிஸ்டம், ஃப்ரம் டீல்ஸ் ஆல்டர் ஆடக்ட், இது எல்லாத்துலேருந்து என்ன செய்யலாம், இந்த ஃபியூரன் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு டிவார் ஃபியூரன் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதில் ஒரு CF3, இதில் ஒரு CF3, 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 அதுக்கப்புறமா இதில் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு டபுள் பாண்ட். டிவார் ஃபியூரனோட ஸ்ட்ரக்சர் கூட இணைஞ்சிடலாம், ஒன் வேர்டாக கேட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ஃபியூரன் எது கூடலாம் ரியாக்ட் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குது, முக்கியமான ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ரியாக்ஷன் வித் ஆசிட். ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்கிது பாருங்கள், சக்சின் ஆல்டிஹைட் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது ஆல்கைலேஷன். இந்த பொசிஷன்லாம் 2வது பொசிஷனில் 3வது பொசிஷனில் நினச்சி இது நடக்குது. அப்போ ஆல்கைலேஷன் நடந்து என்னெல்லாம் கிடைக்குது பாருங்கள், 2 and 3 டெர்ஷியரி பியூட்டைல் ஃபியூரன். ஆல்கைலேஷன் நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. அதுக்கு அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அப்போ என்னெல்லாம் பாசிபிள், ஹேலஜினேஷன், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், கேட்ரமேன் கோச் ரியாக்ஷன், இது எல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அப்போது எந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் நடக்கும், மெயினாக 2வது பொசிஷன். 2வது பொசிஷனில் என்ன நடக்கும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். அப்போ அதோட கண்டிஷனை பொறுத்து என்ன செய்யலாம், அந்த எல்லா பொசிஷனில் என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து ஹேலஜினேஷனில் இந்த கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு என்ன செய்யும், ப்ராடக்ட் வந்து மாறும். அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிடணும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக ரியாக்ஷன் வித் கார்பீன்ஸ் அண்ட் நைட்ரீன்ஸ். அப்போ கார்பீன்ஸ் கூட என்ன செய்யுது, இந்த ஃபியூரன் ரியாக்ட் ஆகுது, அதே போல் நைட்ரீன்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இட் அண்டர்கோஸ் டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன். அதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷன் வித் ரிடியூசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணுது, ஆக்சிடேஷன் ஏஜென்ட் கூட என்ன செய்யுது, ரியாக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்டலேஷன் ஆஃப் ஃபியூரன். அப்போ லித்தியம், ஓகே, அப்போ லித்தியம் என்ன செய்யுது, ஃபியூரன் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த மெட்டலேஷன், ஓகே, அந்த ஃபியூரன் லித்தியேட் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. அதுக்கப்புறம் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன்ஸ். அப்போது இது எல்லாமே உள்ளே கொண்டு வந்தாச்சு. இந்த ஃபியூரனில் உள்ளது எல்லாமே நம்ம இந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸில் கொண்டு வந்தாச்சு. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா தயோஃபின். அப்போ தயோஃபினோட அந்த நாமன் கிளச்சரை பார்த்துடலாம். இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு எஸ்ஸு, அதுக்கப்புறமா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அது என்ன சொல்கிறோம், நம்ம வந்து 2 தயோலின். இது 1வது பொசிஷன், இது 2வது பொசிஷன். 2வது பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்கிறோம், நம்ம தயோலீன். ஓகே, 2வது பொசிஷனில் நம்ம டபுள் பாண்ட் இருக்கிறனால என்ன சொல்கிறோம், ஈன்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் பாருங்கள், 2,3 டைஹைட்ரோ தயோஃபின். அப்போ இதில் பாருங்கள், இது 1வது பொசிஷன், இது 2வது பொசிஷன், 3வது பொசிஷன், இது 4வது பொசிஷன், இது 5வது பொசிஷன். அப்போது 2,3 டைஹைட்ரோ தயோஃபின். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிடுங்க, 3 தயோலின். அப்போ இதில் 1வது பொசிஷன் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2வது, 3வது பொசிஷன் இருக்குது, நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 3 தயோலின். இப்போ அடுத்தது இதுக்கு இன்னொரு நேம். இப்போ 1, 2, 3, 4, 5 2வது பொசிஷன், 5th பொசிஷன். அப்போ 2,5 டைஹைட்ரோ தயோஃபின். இது வந்து பாருங்கள் தயோலின், டெட்ராஹைட்ரோ தயோஃபின். ஓகே, இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். அப்போ இதுவும் அதே போல் ஃபியூரன் போல் இது ஒரு கலர்லெஸ் லிக்யூட். அப்போ இதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 16. பென்சினுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2.27. டைஎலக்ட்ரிக் இதுக்கு வந்துட்டு தயோஃபினுக்கு வந்துட்டு 16. இதுவும் அந்த ஃபியூரன் போல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். அப்போ இதோட ரெசனன்ஸ் எனர்ஜி பாருங்கள், இந்த ரேஞ்சில் இருக்குது, 29 to 34 ரேஞ்சில் எனர்ஜி இது இருக்குது. அதுக்கப்புறமா மோர் அரோமேட்டிசிட்டி தேன் பிரோல் ஆர் ஃபியூரன். அப்போ இருக்கிறதுலையே லெஸ் ரியாக்டிவ்னா இந்த தயோஃபின் தான். அப்போ இந்த அரோமேட்டிசிட்டி, மோர் அரோமேட்டிசிட்டினா என்ன, அந்த டீலோக்கலைசேஷன் இந்த தயோஃபினில் ஈஸியாக நடக்குது. அப்போது அரோமேட்டிக் கேரக்டர் இதுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்துட்டு லெஸ் ரியாக்டிவிட்டி ஆர்டரில் இந்த தயோஃபின் தான் கடைசியில் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி 3110 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ், 3063 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஃபியூரன்லேயும் இதே ரேஞ்சில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். இதில் ரிங் ப்ரோட்டான்ஸ் பாருங்கள். ரிங் ப்ரோட்டான்ஸோட NMR வேல்யூ, கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ 7.18 ppm
ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கு, பீட்டா ஹைட்ரஜனுக்கு 6.99 ppm. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். இப்போ 2வது பொசிஷன்லேயும் 5வது பொசிஷன்லையும் எனர்ஜிலாம் நடக்கலாம். அதுக்கப்புறமா டைபோல் மூமெண்ட் வந்துட்டு 0.51 d. இந்த தயோஃபினோட டைபோல் மூமெண்ட் 0.51 d. அதுக்கு அடுத்தது ப்ரிப்பரேஷன். இதோட ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்கலாம். எதுலேருந்துலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஃப்ரம் சோடியம் சக்சினேட் அதிலிருந்து தயோஃபின் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ரம் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் மூலமாகவும் எனர்ஜிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பால்னார் சிந்தசிஸ், ஹின்ஸ்பெர்க் மெத்தட், டைஇனைலேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ், சைமன் ஸ்மித் ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து எனர்ஜிலாம் ஒரு கொஸ்டின் டெஃபரெண்ட்டாக எனர்ஜிலாம் கேட்கலாம். அப்போ இதில் தான் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். ஃப்ரம் சோடியம் சக்சினேட், ஃப்ரம் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், பால்னார் சிந்தசிஸ், ஹின்ஸ்பெர்க் மெத்தட், டைஇனைலேஷன் ஆஃப் ஆல்கின், சைமன் ஸ்மித் ரியாக்ஷன். ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்னெல்லாம் ஹேலஜினேஷன், சல்ஃபோனேஷன், நைட்ரேஷன், ஃபிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன். இது எல்லாம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அடுத்த கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்கள். ரியாக்ஷன் வித் கார்பின், நைட்ரீன்ஸ், அதுக்கப்புறம் டீல் செல் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுது வித் ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ், வித் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்ன ப்ராடக்ட் பாருங்கள், மேலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் ப்ராடக்டாக கிடைக்கிது. வித் நியூக்ளியோஃபைல்ஸ், வித் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் 3,4 டை டெர்ஷியரி பியூட்டைல் தயோஃபின். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ இது எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த தயோஃபினோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஃபியூரன் தயோஃபின். அப்போ இதில் இருந்து டெஃபினட்டாக ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் உங்களுக்கு அப்படியே கேட்கலாம். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.